Hi friends, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to use Borosil Carafe glass kettle தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் Borosil Carafe வந்து 1 லிட்டர் ஜார் வந்து நான் வாங்கியிருக்கேன். இத பத்தின unboxing review வீடியோ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் கடைசி வரையிலும் பார்த்துட்டு வாங்க இப்போ எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா glass jar வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம glass jar வந்து வெச்சுக்கிற மாதிரி. இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயினர். இது வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. லிட்டும் அந்த ஸ்ட்ரெயினரும் ஓபன் டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள நம்ம வந்து டீ தூள், ஏலக்காய் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜார், ஸ்ட்ரெயினர் எல்லாமே வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற டீ தூள் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏவிடி கோல்ட் கப் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துர்க்கறேன். அப்புறம் சக்கரை. நீங்க நாட்டு சக்கரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் சாய்ஸ் தான். இப்போ பால் வந்து அந்த ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் பால். அதுக்கு ஈக்குவலா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன். டீ தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க பால்ல. இப்போ பாருங்க ஸ்ட்ரெயினர்ல வந்து டீ தூள், ஏலக்காய் நீங்க வந்து இஞ்சி ஆட் பண்றனாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரெயினரை வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஜாருக்குள்ளர ஃபிட் பண்ணிரலாம். இது பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணாவே நல்லா grip-ஆ புடிச்சுக்கும். இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கலாம். நீங்க டைரக்டாவே அந்த வந்து கிளாஸ் கெட்டில்ல வந்து வெச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்க டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கொதிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வேணும்னாலும் நீங்க இறக்கிக்கலாம். இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும்னாலும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க ஸ்ட்ராங்கான டீ நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து கப்ல ஊத்திக்கலாம். சூப்பரான சுவையான நமக்கு ஸ்ட்ராங்கான டீ நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த டீயோட நம்ம பிஸ்கட்டையும் ஆட் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா Subscribe பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.